நான் சாதாரண ரிவ்யூ பண்றவங்க எனக்கு தெரியுது யார் வந்து வின்னர் ஆவா யார் வந்து ரன்னர் ஆவான்னு சொல்லி என்னால ஒரு ரிவ்யூவரா அவுட் சைடா வந்து என்னால வந்து பார்க்க முடியுது. வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் போனாங்களா அவங்களுக்கு அது தெரியாதா, அவங்களுக்கு அது புரியாதா? இந்த பிரவீனா டிராமா பண்ற சொல்லி அழுகுறா. ஏன் வரும்போது வந்து கானா வினோத் கூட பேசவே இல்லையே? கானா வினோத் இந்த பெட்டி எடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் நான் பிரவீனா தான் சொல்லுவேன். கானா வினோத்தை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டது வந்து பிரவீன் தான். 1000 விமர்சனம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மேல எடுத்து வைங்க, 1000 விமர்சனம் எடுத்து வைங்க. மனுஷன் ஜென்யூனான ஆளு. என்னதான் வினோத்க்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் பனிப்பெட்டி எடுக்கும் போது ஜென்யூனா அந்த இடத்துல வருத்தப்பட்டு அழுதது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். அவர் நடிச்சா வந்து அது பச்சையா தெரியும், அது நீங்களே பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அவர் அழுதது வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா அவர் ஹார்ட்ல இருந்து வந்தது. டேய் வின்னர் ஆயிருக்கேன்டா, நீ வின்னர்ரா, நீ ஏன்டா வந்து எடுத்தேன்னு சொல்லி ஜென்யூனா ஃபீல் பண்ணி அழுதாரு. அழுதது மட்டும் கிடையாது, இரு வினோத் பிக் பாஸ் கிட்ட ஏதோ இன்னொரு வாட்டி கேட்கலாம் வினோத் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்கிறாரு, இன்னொரு சான்ஸ் கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஆனா அங்க இருந்த சபரியும் சரி, விக்ரமும் சரி, திவ்யாவும் சரி, சும்மா இருந்த பேசாத நீ பேசாத 5 நிமிஷம் சும்மா 5 நிமிஷம் வீடுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க வினோத். ஏன்னா இங்க இருக்கிற சபரியும் சரி, திவ்யாவும் சரி, சாண்ட்ராவும் சரி, விக்ரமும் சரி, எல்லாருக்கும் தெரியும் வினோத் இஸ் a very tough competitor. இவன் எடுத்துட்டு போனா நமக்கெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் சொல்லி அந்த ஒரு எண்ணத்துல பாக்கி இருக்கிற ஹவுஸ்மேட் வந்து நிறைய மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர வினோத் அந்த பணப்பெட்டி எடுக்க கூடாதுன்னு அவங்க எண்ணம் இல்லை. ஆனா யாரும் வந்து வினோத்தை ஃபோர்ஸ் பண்ணல, எங்கேயோ அவங்க உள்ளுக்குள்ள இருந்துச்சு. எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி.